நான் இந்த பத்திரிகையாளன் ஐயநாதன் கேட்குறேன், அரசியல் பேச்சுவார்த்தை நடத்துறியாமா? இந்த விஜய் அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்துறாரு. அதுக்கு முன்னாடியே கரூர் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுலேயே அவரோட லீடர்ஷிப் அப்படி குவாலிட்டி அப்படின்றது அடிபட்டு போச்சு. மனிதாபிமானம் அடிபட்டு போச்சு. திமுகவை நீங்கள் திட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கான அடித்தளம் என்னது? போன தேர்தலில் மட்டும் சற்றப்ப 7% ஓட்டு ஹைக் பண்ணியிருக்கு இந்த தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில். இந்த நாட்டில் தேர்தல் என்ற பேரில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஜனநாயக மோசடி அதான் நீங்க உச்ச நீதிமன்றத்துல மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்கல்ல. ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் கோட்டை போட்டுக்கிட்டு நேர்ல வந்து வாதாடின தமிழ்நாட்டுல 97 லட்சம் பேர். அப்போ இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, வாக்காளர் பட்டியலிலிருந்து முடிஞ்ச அளவுக்கு வாக்காளர்களை நீக்குவது. ஒரு கட்சி தாவேகா ஏஐ வச்சு ஒரு அறிக்கை வெளியிட்டான். இதை விட நீங்க என்ன சொல்லுவீங்க? அதனால உலகம் ஃபுல்லா ஏஐ அப்படின்றது முன்னேற்றம், இங்க வந்துட்டு அது மோசடி. வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயசூர்யா. நம்முடைய இன்றைய நேர்காணலில் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகரும் மூத்த பத்திரிகையாளருமான திரு ஐயநாதன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழக சட்டப்பேரவை தேர்தல்ல 2 கட்சிகள் தனித்துதான் போட்டியிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று நாம் தமிழர் கட்சி, இன்னொன்று தமிழக வெற்றி கழகம். இந்த 2 கட்சிகளுக்குமான இடையில் 2 பேருமே தனியா தான் நிற்போம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டை எடுத்திருக்காங்க. இவங்களுக்கு இந்த தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் என்ன மாதிரியான ஒரு களமாக இருக்கும்? இந்த 2 கட்சிகளையுமே தனித்து போட்டிடுறேன் அப்படின்றாங்க. 2 கட்சிகளையும் மற்ற கட்சிகளை வந்துட்டு எங்களோட கொள்கை எதிரி, அரசியல் எதிரி, தாய்ப்பு. ஆனா அவங்க பேச்சுவார்த்தை நடத்தலையாமா? நான் இந்த பத்திரிகையாளன் ஐயநாதன் கேட்குறேன், இந்த விஜய் அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தினார். சீட்டு நோட்டு 2த்துக்காகவும் பேச்சுவார்த்தை நடத்தினார். பதவிக்காகவும் பேச்சுவார்த்தை நடத்தினார். சீமானோட நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்டிஏவே சொல்லிச்சு. அதிமுக சொன்னா கூட ஏற்கக்கூடியது. என்டிஏ சொல்றான். இவரு யாரு? பிரபாகரனுடைய தம்பி. அன்னைக்கு ஸ்க்ரோல்ல டாப்ல இருக்குது. சீமான் மறுத்தார. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் ஐடியாலஜிக்கல் பியூரிட்டி அப்படின்றத வந்துட்டு அதுதான் வந்துட்டு உங்களை வந்துட்டு மக்கள் மத்தியில் மதிப்போட காட்டுறது. இப்போ திமுக இருக்குன்னா திமுக பிஜேபியை எதிர்க்கும். திமுக ஃபார் சமத்துவம், சமூக நீதி, பெண்ணுரிமை, தொழிலாளர் உரிமை அப்படின்ற இடத்துல தொழிலாளர் உரிமை அப்படின்றது சாம்சங்கில் அந்த பிரச்சனை வரும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, கடைசியில் அந்த சிக்கலை தீர்த்துட்டாங்களா இல்லையா பாசிட்டிவாக? இதுதான் நீங்கள் கவனிக்கணும். சீமான் சொல்லக்கூடிய எதுவுமே களத்தில் அவர் நிரூபிக்காததுன்றது புரிச்சுக்க நினைக்கும். அவர் வெறும் வாய்ஸ் அவடாலோடையே போயிடுறாரு. அவர் ஒண்ணு. ஆனா அவர் இத்தனை வருடமும் தனித்தே தானே இல்ல போட்டிட்டு எங்க தனித்தே போட்டிடுறது என்னன்னா, அது என்னன்னா ஒரு ட்ரேடு சீக்ரெட் மாதிரி. நீ என்னதான் அதெல்லாம் போடு, அந்த கடையில குடிக்கிற மாதிரி டீ வரலப்பா அப்படின்ற அந்த மாதிரியான ட்ரேடு சீக்ரெட் அது. எனக்கு திமுக வேணாம் அதிமுக வேணான்னு நினைக்கக்கூடியவன் நாம் தமிழரை சூஸ் பண்றான் அப்படின்னா படிப்படியா அதிகரிச்சுதான் இருக்குது. அதுக்கு காரணம் அவர் சொல்லக்கூடிய விடயங்கள். அதுல அவர் நிக்கிறாரா அப்படின்னு வரும்போது அதே ஓட்டு பேங்க் மாறுது. ரைட்டா? அந்த 8.26% பார்லிமெண்ட்ல வாங்கினதுக்கு அப்புறம் அதுக்கு பிறகு அவருடைய வாக்கு அப்படின்றது, அவருடைய நிர்வாகிகள் எவ்வளவு பேர் ஏன் வெளியேறாங்க? அந்த கொள்கையில் ஏற்பட்ட தடுமாற்றம், பெரியாரை திட்டினது, கலைஞரை ரொம்ப தரம் தாழ்த்தி பேசுனது, இப்போ இந்த மாதிரி விடயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னோம்னா அது அப்படியே போயிடும். அப்புறம் வந்துட்டு பிராமண கடப்பாறை, இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இட் இஸ் ஆன்டி தமிழ். அப்போது நான் வந்துட்டு ஒரு தமிழருடைய பண்பாட்டு தளத்தோடு சேர்ந்த தமிழ் தேசிய கட்சி அப்படின்ற ஒரு இடத்துல இருந்துட்டு இவர் இறங்கி வந்துட்ட உடனே அவருடைய வாக்கு சதவிகிதம், மக்கள் ஆதரவு அப்படின்றது மிகப்பெரிய அளவு குறையும். அது இந்த தேர்தல் அவருக்கு காட்டும். ஒன்று, விஜயை பொறுத்த வரைக்கும் வெறும் ரசிகர்கள் அப்படின்னம்னா ரசிக்க வந்துட்டு முழுமையா விஜய் அண்ணன் அப்படின்னு இருக்கா இல்லையா, அவனை தவிர அதை தாண்டி அவருடைய அரசியல் போகவே இல்லை. விஜயும் முயற்சிக்கல. இதை தாண்டி இப்போ திமுகவை நீங்க திட்டுறீங்க அப்படின்னம்னா உங்களுக்கான அடித்தளம் என்னது அப்படின்றத நீங்க பார்க்கணும். நாங்க வந்தோம், ஐயா தந்தை பெரியார் கடைபிடித்த அந்த கொள்கையை இந்த அரசு இந்த அளவு நிறைவேற்றியதை தாண்டி நாங்கள் நிறைவேற்றுவோம் இப்படின்னு ஒரு 10 இடத்தை ஒரு சொல்லி அதை வந்துட்டு மக்களுக்கு இவர் செய்யலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டால் மட்டும்தான் இவர் அரசியல் ரீதியாக ஏற்கப்படுவார். ஆனா அதற்கான சூழலை இதுவரை விஜய் ஏற்படும். அதுக்கு முன்னாடியே கரூர் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுலேயே அவருடைய லீடர்ஷிப் அப்படி குவாலிட்டி அப்படின்றது அடிபட்டு போச்சு, மனிதாபிமானம் அடிபட்டு போச்சு. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல விஜயை நம்பி விஜய்க்காக வாக்களிக்க போறாங்க, இவங்க வாக்களிப்பாங்க அப்படின்னு சொல்றதுக்கு அவருடைய ரசிகர் பண்றதை தவிர வேற எதுவுமே இல்லை. கடைசியில் எந்த இடத்துல விஜய் ஸ்டார்ட் பண்ணாரோ கட்சி,
அதே இடத்துல தான் இன்னைக்கு அந்த பரமபத சோபான படம் மாதிரி மறுபடியும் அதே இடத்துல தான் வந்து நிற்குது. ஸோ இதை தாண்டி அவர் போகவும் முடியாது. அதை தாண்டி அவர் வர்றதுக்கு இதுக்கு மேலே வாய்ப்பு இல்லை. 2 கட்சிகளுக்குமான ஓட்டு விகிதம் எப்படி இருக்கும் சார்? இதெல்லாம் ஒரு தமாஷான ஒரு விடயமா நீங்கள் எல்லாம் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னோம்னா, முன்னாடிலாம் இருந்தது அந்த மாதிரி ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு அப்படின்றது, நாம் போகிறோம் போய் ஓட்டு போட்டோம், நாம் போட்ட ஓட்டை வச்சு தான் வெற்றி பெறுறாங்க அப்படின்ற காலகட்டத்தில் எதிர்த்து நீங்கள் பேசுகிறீங்க. இன்றைக்கி இவிஎம்மில் நம்ம வந்துட்டு வாக்குகளை போடுறோம். நம்மளுடைய வாக்கு யார் கணக்கில் போய் சேருதுன்றதுக்கு நம்மளுக்கு அத்தாட்சியே கிடையாது. அந்த அத்தாட்சி எதையும் கொடுக்கறதுக்கு தேர்தல் ஆணையம் தயாராக இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இதை நீங்கள் நிர்ணயிக்கவே முடியாது. போன தேர்தலில் மட்டும் சற்றப்ப 7% ஓட்டை ஹைக் பண்ணியிருக்கு இந்த தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில். முன்னாடி என்ன சொல்லுவான், மொத்த வாக்காளர்கள், தென் சென்னை மொத்த வாக்காளர்கள், பதிவான வாக்குகள், செல்லாத வாக்குகள், கட்சி வாரியா அப்படியே போடுவான் 40 பேருடைய லிஸ்ட்டு. இன்னைக்கு மொத்த வாக்காளர்கள், பதிவான வாக்குகள் இதெல்லாம் கிடையவே கிடையாது. நேரடியாக தென் சென்னை தமிழிசை தங்கப்பாண்டியன், அடுத்தபடியா தமிழிசை சவுந்தரராஜன், அடுத்தபடியா ஜெயக்குமார். அது என்னாச்சு முதல்ல இருந்ததெல்லாம் சொல்றதே இல்லை. இன் எ டிஜிட்டல் எரா வேர் யூ கேன் கிவ் எவ்ரிதிங் ப்ரிசைஸ், தேர்தல் ஆணையம் இஸ் நாட் டூயிங் தட். இப்போதான் ஃப்ராடே அடிக்கிறான். ஸோ அவன் மாற்றான். நான் என்னுடைய புக்கு வாக்கேந்திர சூழ்ச்சி மக்களாட்சியின் வீழ்ச்சின்னு நான் ஒரு புத்தகத்தை எழுதி வெளியிட்டேன். ஒரு பதினல்ல, ஒரு கேஸ் இல்லை, ஒன்றுக்கு ஒரு வழக்கம் கிடையாது. ஏன் இந்த நாட்டில் தேர்தல் என்ற பேரில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஜனநாயக மோசடி அதான் நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்கல்ல. ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் கோட்டை போட்டுக்கிட்டு நேரில் வந்து ஒரு சரித்திரம் இந்திய ஜனநாயகத்தில் நிகழ்ந்திருக்கு அப்படின்னோம்னா சாதாரண விடயம் இல்லை. அவங்க என்ன கேட்குறாங்க, ஒரு எழுத்து மாற்றத்தை வச்சுக்கிட்டு ஒரு வாக்காளரை நீக்குது இந்த தேர்தல் ஆணையம். அது எப்படி? நீங்கள் உதயசூரியன் அப்படின்னு நீங்கள் போடுறீங்க, சூரியன் அப்படின்னு நீங்கள் போடும்போது எஸ்யூன்னு போடலாம், எஸ்ஓன்னு போடலாம். இந்த வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்க கிட்ட நீங்கள் அடிஷ்னலாக ஒன்று கேட்க போறீங்க. என்ன உங்களுடைய பேர்? இது ஓகே, டிக், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் வாக்காளர் கிடையாதுன்னு சொல்றதுக்கு என்ன ரைட் இருக்குது அவனுக்கு? இதை சொல்லி நீக்கிறான். சாதாரண ஏழை எளிய மக்களுடைய வாக்குகள் வாக்காளர் பட்டியலில் இருந்துட்டு லட்சக்கணக்கில் நீக்கப்படுகின்றன ஒவ்வொரு மாநிலத்திலையும். இதை என்னன்னு சொல்லுவீங்க? தமிழ்நாட்டில் 97 லட்சம் பேர் நீக்கப்பட்டாங்க, 26 லட்சத்து சொச்சம் பேர் செத்து போயிட்டாங்க வீட்டு கணக்கில். மற்றபடியான 67 லட்சம் பேர், 68 லட்சம் பேர் என்னது ஷிஃப்டட். எங்க ஷிஃப்ட் ஆகி அவங்க எங்க போனாங்க? அப்போ அடிஷன் ஆயிருக்கணும்ல அவங்க. அது நிரூபணம் ஆகல எஸ்ஐஆர்ல. அப்புறம் கொடுத்தவங்க கிட்டே விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்புறான். நீ தான் ஒரு ஃபார்மை கொடுத்துட்டு ஃபில்அப் பண்ணி வாங்கிட்டல, அதுவே போதும்னு அர்ச்சனா பட்நாயக் சொன்னாங்க. அப்புறம் மறுபடியும் எதுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் கொடுக்குறாங்க? அப்போ இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னோம்னா, வாக்காளர் பட்டியலிலிருந்து முடிஞ்ச அளவுக்கு வாக்காளர்களை நீக்குவது. அதுக்கு அவங்க ஒரு ஏஐ வச்சுட்டு பண்றாங்க. இவங்களெல்லாம் தூக்கு, இவங்களாம் வரமாட்டாங்கன்னு. அது என்ன சாஸ்திரத்தில் அது இயங்குதுன்னு தெரியல. உலகம் ஃபுல்லாக ஏஐ பயன்பாட்டினுடைய ஒரு மாதிரி இருக்குன்னா இந்தியாவில் அது வேற மாதிரி இருக்கும். பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா ஏஐ ஜோதிடம் அப்படின்னு ஒன்று இருக்கும். எல்லாத்தையும் போடு, அதெல்லாம் ஒரு ஜோதிடம் இல்லை, அதை விட ஃபர்ஸ்ட் கிளாஸாக தரும். நீ வா, எந்த ஒரு லாயரை விட அது நல்ல ஒப்பீனியன் கொடுக்கும். நீ போடு, உனக்கு ஒரு ஸ்பீச் அது வந்துட்டு எழுதி கொடுக்கும். ஒரு கட்சி தாவேக்கா ஏஐ வச்சு ஒரு அறிக்கை வெளியிட்டான். இதை விட நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதனால் உலகம் ஃபுல்லாக ஏஐ அப்படின்றது முன்னேற்றம், இங்கே வந்துட்டு அதுக்கு மோசடி, அவ்வளோதான். இதில் வேற குவாண்டம் ஏஐன்னு ஒன்று வந்துருக்குது, அது இன்னும் சுப்பீரியராக இருக்கான். அதை வச்சுட்டு என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரியல. அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா இட் இஸ் அன்பிலீவபிள், அன்டிரான்ஸ்பரண்ட். எந்த விதத்துலையும் வந்துட்டு வெளிப்படைத்தன்மையற்ற ஒரு தேர்தல் ஆணையம் இந்த தேர்தலை நடத்துது. இந்த மோசடியில் இவர் இத்தனை பர்சன்டேஜ் அப்படிலாம் சொல்ல முடியாது. இன்னைக்கு நேர்த்தியாக நீங்கள் நடத்துனீங்கன்னா ஸ்டாலின் நம்பது. நம்ம அந்த விகிதம் அப்படின்னு கேட்டது என்னன்னா, இந்த வாக்காளர்கள் வந்து இங்க போறதுக்கான வாய்ப்பு இருக்குமா அந்த மாதிரியான? அதான் நான் சொல்லிட்டேன். நீங்க வந்துட்டு ரொம்ப சப்ஸ்டான்ஷிவா இந்த இஷ்யூவை நீங்க வந்துட்டு கையாளணும். ஒரு வாக்காளன் வந்துட்டு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவான் டுவர்ட்ஸ் எலெக்ஷன்? ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள், சம்பளதாரர்கள், அரசு ஊழியர்கள், வியாபாரிகள், விவசாயிகள், விவசாய கூலிகள், பெண்கள், இப்படி நீங்கள் பார்த்தீங்க பல்வேறுபட்ட செக்மெண்ட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் வேறு வேறையாக இருக்கும். ஓவராலாக என்ன பெனிஃபிட்டை நான் பெறேன்? ஒன்றும் வேணாம். இங்கே வந்து இங்கே வாக்காளராக ஆயிருக்கக்கூடிய வெளிமாநிலத்தவர்கிட்ட கேட்டிங்கன்னா கூல், வி ஆர் கூல், ஸோ வி ஆர் ஹாப்பி வித் டிஎம்கே கவர்மெண்ட், முடிஞ்சு போச்சு. அவனுக்கு சிந்திக்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. இங்கே நீங்கள் எதெல்லாம் பிரச்சனைன்னு எதிர்கட்சியை கிளப்புறானோ அதை அவன் ஒன்றே ரிஃப்ளெக்ட் பண்ண போகிறான். இப்போ இந்த ரோட்டில் இருக்கிறவங்க சாதாரண மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா
நாங்கள் இந்த ஆட்சியில் என்ன இதெல்லாம் கிடைக்குது, இதெல்லாம் இருக்குது, எல்லாம் சரியாதாம போயிட்டு இருக்குது, முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே நீங்கள் அவங்கள பிரச்சாரம் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுடைய பிரச்சாரத்துக்கே அவங்க வருவாங்க. டெய்லி 3 ரூபா, சாயந்தரம் ஆச்சுன்னா பிரியாணி அப்படி சொன்னால் அதுக்கும் வருவாங்க. அது வேற, அது ஒரு பிழைப்பு, அது வருவாங்க. என்ன 30 நாடு 300 ரூபாய் என்னாச்சு, 10,000 ரூபாய் ஆகிப்போச்சா, அதுக்கு வந்து வாங்கிக்கிடுவாங்க. அது வேற கதை. ஆனால் அவங்க எந்த இடத்துல இருந்து முடிவெடுப்பாங்கன்னா, இந்த 5 ஆண்டு காலத்தில் அவங்க பெற்ற பெனிஃபிட், ஒரு மாணவனாக இருக்கட்டும், ஒரு மாணவியாக இருக்கட்டும், ஒரு பெண்ணாக இருக்கட்டும். இப்போ வேலை வாய்ப்பு அப்படின்றது, வேலை வாய்ப்புக்கு அலையிறவனுக்கு தான் தெரியும் வேலை வாய்ப்பு, நம்மளுக்கு தெரியாது. அது ஒரு ஐடி படித்தவன் இல்லை வேற ஒரு இண்டஸ்ட்ரியில் வேற ஒர்க் பண்ணுற ஒரு என்ஜினியர், அவனுக்கு தான் தெரியும் இங்கே நிறைய வேலை வாய்ப்பு இருக்குடா அப்படின்ட்டு. அப்போது அந்த இடத்துல நம்ம முடிவெடுப்பான். இதை யாரும் தீர்மானிக்க முடியாது. இது சர்வேக்கள் வந்துட்டு இதில் நாங்கள் தீர்மானிக்கிறோம்னு சொல்கிறது அது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் லை. நன்றி சார். தேர்தல் கள நிறுவனங்களை வந்து எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு நன்றி.